ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பாதாம் மிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாதாம் மில்க் எப்படி செய்யுது பார்க்கலாம். நல்லா சில்லுன்னு நம்ம இந்த வெயிலுக்கு குடிக்கிற மாதிரியான இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் வீட்லேயே எப்படி செஞ்சு வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் பாலில் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவு பாதாம் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் இது ஈஸியாக தோலெல்லாம் உரிக்க வந்துடும். அப்போ தோலை உரித்து இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான அப்புறமா நம்ம பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாதாம் தீஞ்சிடக்கூடாது, அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா கிறிஸ்பியான அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சா தான் நல்லா ஃபைன் பவுடராக வரும். இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பும் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அதையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூட கலருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இனிப்புக்காக நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். ஒரு 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை பவுட்ரு பண்ணி அதையும் இந்த பாதாம் பவுடர் கூட சேர்த்துருங்க. இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ்னால நம்ம சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இதுலேயும் சர்க்கரைலாம் போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்தோன்னா நம்ம கடையில் விற்கிற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் பால் பவுடர் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பாதாம் ஃப்ளேக்ஸ், அதாவது பாதாம் துருவி சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, பாதாம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 மந்த்லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இதை பாலில் கலந்து குடிச்சிக்கலாம். இப்போ பாதாம் பால் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பால் திக்காக இருக்கும். பால் நம்ம காசிடலாம். பால் நல்லா பாயில் ஆன அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் மிக்ஸ்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour வச்சுட்டு சில்லுன்னு குடிச்சிங்கன்னா நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரியே பாதாம் மில்க் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி குடிச்சிடலாம். ஸோ நீங்களும் இந்த பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணி பாதாம் பால் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.